Hi children, in this video we are going to see the advent of Europeans. Advent means arrival. அதாவது எப்படி யூரோப்பியன்ஸ் நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக வந்தாங்க. Many of the foreign travelers, traders, missionaries and civil servants came to India in the 18th and 19th centuries. So for the purpose of trade, வணிகம் பண்ணுறதுக்காக many of the foreigners came to India. So these foreigners, how they came to India, for what purpose they came to India, these are all we are going to study through the history. So as already you know, history is studying the events of past. பாஸ்டில் என்ன நடந்திருக்கு, என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதை பற்றியே நம்ம படிக்கிறது தான் நம்ம ஹிஸ்ட்ரி வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆதாரங்கள் சோர்சஸ்னால் என்னென்ன ஆதாரங்கள் மூலமாக இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஸோ தேர் ஆர் மெனி சோர்சஸ். So in this particularly we are going to study about the written sources and material sources. அதாவது நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒன்று எழுத்து மூலமாக எழுதி வச்சுருப்பாங்க, ரிட்டன் சோர்சஸ். அதாவது எழுத்து மூலமாக இருக்க ஆதாரங்களை நம்ம ரிட்டன் சோர்சஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து மெட்டீரியல் சோர்சஸ் அப்படின்னா பொருட்கள், அந்த காலத்தில் நம்ம பழைய பொருட்கள், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், இதெல்லாம் பார்க்குற மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். So sources of modern India. From the sources we came to know about the political, socio-economic and cultural developments of the country. ஒரு கண்ட்ரியோட அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், இல்லை சமூக அமைப்பாக இருக்கட்டும், இல்லை கலாச்சாரம் எதுவாக இருந்தாலும் இந்த டெவலப்மெண்ட்ஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அந்த கண்ட்ரீஸில் என்ன மாதிரியான கலாச்சாரம் இருந்தது, என்ன மாதிரியான அரசியல் அமைப்பு இருந்தது அப்படின்றத சோர்சஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பிகினிங்கில், ஃப்ரம் த வெரி பிகினிங், போர்ச்சுகீஸ், டச், ஃப்ரெஞ்ச் அண்ட் த டேன்ஸ் and the English recorded their official transactions in India on papers. அதாவது எல்லாமே அந்த அவங்களோட அஃபிஷியல் டிரான்சாக்ஷன்ஸை பேப்பரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு யார் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தது அப்படின்னா போர்ச்சுகீஸ். ஓகே, ஸோ அவங்க என்ட்ரி ஆன இயர் 1505, தட் இஸ் 16th சென்ச்சுரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த சென்ச்சுரியில் ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் என்ட்ரி ஆனாங்க, அதுக்கப்புறம் டச், டேனிஷ், ஃப்ரெஞ்ச், தென் பிரிட்டிஷர்ஸ். தீஸ் ரெக்கார்ட்ஸ், அதாவது அஃபிஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ரெக்கார்ட்ஸை தே ஆர் வெல் ப்ரிசர்வ்டு. அதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பாதுகாத்து வச்சுருக்க இடங்களை தான் நம்ம ஆர்ச்சீவ்ஸ்னு சொல்கிறோம். ஆர்ச்சீவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, த பிளேஸ் வேர் தே ஸ்டோர் த ரெக்கார்ட்ஸ், place where historical documents are stored or kept safely. So இந்த archives மூலமாக there are many archives. The archives at Lisbon, Goa, Pondicherry and Madras were literary storehouses of precious historical informations. அதாவது historical informationsன்றது நமக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க பத்திரப்படுத்தி வச்சுருக்க ஸ்டோர் ஹவுசஸ் அந்த ஸ்டோர் ஹவுசஸை தான் ஆர்ச்சீவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது நிறைய இடத்துல இருக்குது, அட் லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to see what are the kinds of resources. As I have already said you, there are two types of sources we have found, that is written sources and material sources. ஸோ ரிட்டன் சோர்ஸஸ் எப்போ வந்தது அப்படின்னா, ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். அதாவது பிஃபோர் தட் பிரிண்டிங் ப்ரெஸ் மூலமாக ஆல் த ரிட்டன் சோர்ஸஸ் இஸ் மெயின்டைன்ட் த்ரூ மேனுஸ்கிரிப்ட்ஸ். மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் என்னென்னா த ரிட்டன் இன் ஹேண்ட். ஆஃப்டர் தட், ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ், அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் அரைவல் ஆனப்புறம் என்ன பண்ணாங்க, வி கேம் டு நோ த்ரூ த நியூமரஸ் புக்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நிறைய புக்ஸ் மூலமாக நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்.
பல லாங்குவேஜஸில் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ பீப்புளுக்கு என்ன ஆச்சு, தே ஏபிள் டு அக்வயர் த நாலேஜ் ஈஸிலி. எல்லா விதமான ஃபீல்ட்ஸ்லையும் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் தே ஆர் ஏபிள் டு அக்வயர் த நாலேஜ். ஆல் ஃபீல்ட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா ஆர்ட், லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ். ஆர்ட்னா கலை, ஓகேவா. லிட்ரேச்சர் இலக்கியங்கள், பழைய இலக்கியங்கள், பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியுதுன்னா அவங்க புக்ஸில் எழுதி வச்சது மூலமாக தான், ஓகேவா. த யூரோப்பியன்ஸ் கேம் டு நோ அபவுட் த ஹிம்மன்ஸ் வெல்த் ஆஃப் இந்தியா. யூரோப்பியன்ஸ் ஏன் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா, நம்ம பிளேஸ் வந்து அவங்களுக்கு சூட்டபிளாக இருந்தது ட்ரேட் பண்ணுறதுக்கும். நம்மக்கிட்ட இருந்த வளங்கள், ரிசோர்ஸஸ் நல்ல அழகான அதிகமான ரிசோர்ஸஸ் இருந்தது. ஸோ அவங்களுக்கு இது ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. மார்க்கோ போலோ இஸ் அ மெர்ச்சன்ட். மெர்ச்சன்ட்னா வணிகம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் மெர்ச்சன்ட் ட்ராவலர் ஃப்ரம் வெனிஸ்ன்ற இடத்துல இருந்து ட்ராவல் பண்ணி வந்தவர். இவர் வந்து ஹி ரோட் அ புக், ஓகேவா. இந்த புக்கில் இருந்து தான் அவங்களுக்கு அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ எல்லாமே அந்த புக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இஸ் அ மெர்ச்சன்ட் ட்ராவலர். ஸோ ஃப்ரம் திஸ் வி கேம் டு நோ த வெல்த் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவோட வெல்த்து தான் வந்து யூரோப்பியன்ஸை அட்ராக்ட் பண்ணுச்சு. த வெல்த் ஆஃப் இந்தியா attracted the Europeans to our country. Madras Record Office, presently known as Tamil Nadu Archives, TNA. Okay, the abbreviation is TNA. It is located in Chennai. It is one of the oldest and largest document repositories in southern India. Repositories na enna it is a களஞ்சியம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தமிழ் ஆர்ச்சிவ்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ். நிறைய ரெக்கார்ட்ஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டாட்வெல் ப்ரிப்பேர்ட் வித் கிரேட் எஃபர்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் த கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1917. He was highly interested in இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸை வந்து பண்ணுறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். யார்? டாட்வெல். Many paintings and statues are the main sources of modern Indian history. So they give a lot of information and achievement of national leaders. தேசிய தலைவர்கள். நேஷனல் லீடர்ஸ்னால் யார்? நம்ம விடுதலைக்காக போராடிய தேசிய தலைவர்கள் and historical personalities. Historical buildings like, I'll show you some historical buildings. Listen. Historical buildings like St. Francis Church at Cochin, St. Louis Fort at Pondicherry, St. George Fort in Madras, St. David Fort in Kadalur, India Gate, Parliament House, President House in New Delhi, or different styles and techniques of Indian architecture. Architecture அப்படின்னா என்ன? கட்டமைப்பு, கட்டிட அமைப்பு, ஓகேவா. Other objects and materials of religious, cultural and historical value are collected and preserved in museums. Museums தெரியும் இல்லையா, அருங்காட்சியகம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுவும் த ஹிஸ்டாரிக்கல் எவெண்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு பிளேஸ். த நேஷ்னல் மியூசியம் இன் டெல்லி. This is the largest museum in India. This was established in 1949, National Museum. So other sources என்ன அப்படின்னு பார்த்தா காயின்ஸ் ஆர் அ குட் சோர்ஸ் டு நோ அபவுட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ். த ஃபஸ்ட்டு காயினேஜ் இன் மாடர்ன் இந்தியா அண்டர் த க்ரௌன் வாஸ் இஷ்யூட் இன் 1862. 1862 தான் வந்து ஃபஸ்ட்டு காயினேஜே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே. Edward VII ascended after Queen Victoria and the coins issued by him போரிஸ் மாடல். ஸோ அவங்களோட மாடலை தான் அந்த காயினில் என்ன பண்ணாங்க, பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணாங்க. த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்மலி செட்டப் இன் 1935 அண்ட் வாஸ் எம்பவர்ட் டு இஷ்யூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் ஃபஸ்ட்டு நமக்கு வந்தது என்ன? காயின்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் வந்து நோட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்போது? 1935. The first paper currency issued by RBI in January 1938. First issue பண்ண நோட் என்ன? கரன்சி என்ன? 1938ல it was 5 rupee note bearing the portrait of King George VI. In our next video, we can discuss the rest of the lesson. Thank you, children.